அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா. சுவாமி நெல்லையப்பர் நெல்லை நகரை ஆட்சி செய்ய வேண்டி மன்னரிடம் செங்கோல் வழங்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் திருநெல்வேலி என பெயர் வர காரணமாகிய சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு நிகழ்வாக பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா ஆண்டுதோறும் 10 தினங்கள் விமர்சையாக நடத்தப்படும். இந்த ஆண்டிற்கான இந்த திருவிழா கடந்த ஏப்ரல் 22 சுவாமி சன்னதி உள்பிராகாரத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழா நாட்களில் தினமும் காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் இருக்கும் உடையவரலிங்கம் வெளிவந்து காட்சி கொடுப்பதும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதும் இந்த திருவிழாவில்தான். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் வைபவம் அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெற்றது. அதன்படி ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருக்க பக்கத்தில் முருகப்பெருமானும் பாண்டிய மன்னனும் வணங்கியபடி நின்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நகரை ஆட்சி செய்யும் பொறுப்பை சுயம்புவாக உருவான நெல்லையப்பருக்கு கோவில் கட்டி முழுவதும் கண்ட ராமபாண்டிய மன்னனிடம் ஒப்படைக்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் தன்னிடமிருந்து செங்கோலை தனது மகனான சுப்பிரமணிய சுவாமி மூலமாக ராமபாண்டிய மன்னனுக்கு வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. பின்னர் சுவாமியின் செங்கோல் கோவில் நிர்வாக அலுவலரிடமும் அறங்காவலர் குழு தலைவர் சுவாமியின் திருப்பாதங்களையும் தலைமீது சுமந்து ஆயிரங்கால் மண்டபத்தை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமியிடம் மீண்டும் செங்கோல் ஒப்படைக்கப்பட்டு திருநெல்வேலி நகரை சுவாமி நெல்லையப்பர் ஆட்சி செய்திட வேண்டி பிரார்த்தனை செய்து பதிகங்கள் பாடப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர்.